திஹார் சிறையில் இருக்கும் கனிமொழியை சந்திக்க கருணாநிதி டெல்லி விரைந்தார். சிபிஐ நீதிமன்றத்தில் மீண்டும் ஜாமீன் மனு தாக்கல் செய்ய ஏற்பாடு. இலவச மிக்சி கிரைண்டர் வழங்க ஏற்பாடு. டெண்டர் விடுவது குறித்து ஆலோசனை. சமச்சீர் பாடப்புத்தகத்தில் சில பக்கங்களை கிழிக்கும் பணிகள் தீவிரம். உலக தமிழ் மாநாடு பற்றிய பாடம் அழிப்பு. துணை முதலமைச்சர் பதவி வேண்டும். புதுவையில் ரங்கசாமி அரசுக்கு ஆதரவு அளிக்க காங்கிரஸ் நிபந்தனை. வணக்கம். விரிவான செய்திகள். டெல்லி சிறையில் இருக்கும் கனிமொழியை பார்க்க அவரது தந்தையும் திமுக தலைவருமான கலைஞர் கருணாநிதி இன்று டெல்லி சென்றுள்ளார். ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் கைதாகி சிறையில் இருக்கும் கனிமொழி, சரத்குமார் ரெட்டி ஆகியோருக்கு உச்சநீதிமன்றம் நேற்று ஜாமீன் வழங்க மறுத்துவிட்டதால் கருணாநிதி குடும்பத்தினர் பெரிதும் துயரமடைந்தனர். ராஜாத்தி அம்மாள் டெல்லியில் இருக்கிறார். இந்த நிலையில் கருணாநிதி இன்று காலை சென்னையிலிருந்து தனியார் விமானம் மூலம் புதுடெல்லிக்கு சென்றுள்ளார். அவரோடு திமுக தலைவர்களான துரைமுருகன், பொன்முடி ஆகியோரும் சென்றுள்ளனர். டெல்லி திஹார் சிறையில் கனிமொழியை கலைஞர் இன்று மாலை சந்தித்து பேசுவார் என்று தெரிகிறது. இதேபோல சரத்குமாரையும் அவர் சந்திக்க இருக்கிறார். கனிமொழி, சரத்குமார் ஆகியோர் மீது சிபிஐ நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பின் மீண்டும் ஜாமீன் மனுக்கள் கொடுக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதுகுறித்து வழக்கறிஞர்களோடு கருணாநிதி ஆலோசனை நடத்த இருக்கிறார். இன்றும் நாளையும் அவர் புதுடெல்லியில் தங்கியிருப்பார் என்று திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மிக்சி கிரைண்டர் தயாரிப்பாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. ஆளுநர் உரையில் 25 லட்சம் பேருக்கு மிக்சி, கிரைண்டர், ஃபேன் ஆகியவை இலவசமாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதன் தொடர்பாக இம்மாதம் 4ஆம் தேதி அரசால் டெண்டர் படிவங்கள் விநியோகிக்கப்பட்டன. இதற்கு தகுதியுள்ள நிறுவனங்கள் விண்ணப்பிக்கலாம் என்று அரசு அறிவித்தது. இதனையொட்டி இன்று சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் அதன் நிர்வாக இயக்குநர் வீரசண்முகமணி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 300 தயாரிப்பாளர்கள் கலந்து கொண்டனர். ஜூலை 11ஆம் தேதி டெண்டர்கள் திறக்கப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று வீரசண்முகமணி தெரிவித்தார். தமிழ்நாட்டில் சமச்சீர் பாடப்புத்தகத்தில் உள்ள சில பக்கங்கள் கிழிக்கப்படுகின்றன. இன்னும் சில பக்கங்கள் கருப்பு மையால் அழிக்கப்படுகின்றன. 1ஆம் வகுப்பு மற்றும் 6ஆம் வகுப்புகளுக்கு சமச்சீர் கல்வி முறையை செயல்படுத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதற்காக திமுக ஆட்சியில் அச்சிடப்பட்ட பாடப்புத்தகங்கள் பயன்படுத்தப்பட இருக்கின்றன. இதையொட்டி தமிழ் வருட பிறப்பு தை மாதத்திலிருந்து தொடங்குவது போல உள்ள பக்கம் கிழிக்கப்படுகிறது. சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் வடதுருவத்தையும் தென் துருவத்தையும் விளக்கும் படம் கருப்பு சிவப்பு வண்ணத்தில் அச்சிடப்பட்டது. இந்த படம் உள்ள 81ஆம் பக்கம் கிழிக்கப்படுகிறது. தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைத்து குறித்த விவரங்கள் பாடப்புத்தகத்திலிருந்து நீக்கப்படுகிறது. இதற்காக அந்த பக்கத்தை கருப்பு மையால் அழிக்கும் பணியில் ஆசிரியர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதேபோல சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் 12ஆம் பக்கத்தில் உள்ள அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் குறித்த பாடம் அழிக்கப்படுகிறது. புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் ஆத்திச்சூடி பாடமும் அகற்றப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்தில் ரங்கசாமி அரசுக்கு ஆதரவு அளிக்க வேண்டுமானால் காங்கிரஸ் கட்சிக்கு துணை முதல்வர் பதவி, சட்டப்பேரவை தலைவர் பதவி மற்றும் ஓர் அமைச்சர் பதவியை வழங்க வேண்டும் என நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகிய ரங்கசாமி என்ஆர் காங்கிரஸ் என்ற மாநில கட்சியை தொடங்கினார். அண்மையில் நடைபெற்ற பேரவைத் தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து அதிக இடங்களில் வெற்றி பெற்றார். என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான அரசு தொடர காங்கிரஸ் கட்சியின் ஆதரவை பெறுவதுதான் ஒரே வழி என அக்கட்சியின் தலைவரும் முதல்வருமான ரங்கசாமி முடிவு எடுத்துள்ளார். அதன் அடிப்படையில் இன்று புதுடெல்லியில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை சந்தித்து தனக்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்க இருக்கிறார். இதனிடையே என்ஆர் காங்கிரசிற்கு ஆதரவு அளிக்க வேண்டுமானால் காங்கிரஸ் கட்சிக்கு துணை முதல்வர் பதவி, சட்டப்பேரவை தலைவர் பதவி உள்ளிட்ட பதவிகளை அளிக்க வேண்டும் என காங்கிரஸ் சார்பில் வலியுறுத்தப்படும் என்று கூறப்படுகிறது. லோக்பால் மசோதாவின் முக்கிய அம்சங்களில் அரசுக்கும் அண்ணா ஹசாரே குழுவுக்கும் இடையே நேற்று நடந்த கூட்டத்தில் ஒருமித்த கருத்து எட்டப்படவில்லை என்று தெரிகிறது. லோக்பால் வரைவு திட்ட மசோதாவில் இன்னும் முக்கிய பிரச்சினைகளில் ஒருமித்த கருத்து எட்டப்படவில்லை என்று அண்ணா ஹசாரே குழுவை சேர்ந்த அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியிருக்கிறார்.
லோக்பால் மசோதாவை உருவாக்குவதற்காக அரசின் தரப்பில் 5 அமைச்சர்கள், அண்ணா ஹசாரே தரப்பில் 5 சமூக ஆர்வலர்களை கொண்ட கூட்டுக்குழு அமைக்கப்பட்டிருந்தது. பிரதமரை லோக்பால் விசாரணை வரம்புக்குள் கொண்டு வருவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் இரு தரப்பினருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் நிலவி வந்தன. இந்த நிலையில் இந்த குழுவின் கூட்டம் புதுதில்லியில் நடந்தது. இதில் பல்வேறு பிரச்சினைகளில் விரிவான ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய முன்னேற்றம். கடினமான விவகாரங்கள் தீர்க்கப்பட்டுவிட்டதால் மற்ற விஷயங்களிலும் ஒருமித்த கருத்து எட்டப்படும் என இரு தரப்பினரும் உறுதியாக நம்புவதாக தெரிவித்தனர். இதன் அடிப்படையில் வலுவான லோக்பால் மசோதா உருவாக்கப்பட்டு அமைச்சரவையின் பரிசீலனைக்கு அனுப்பப்படும். வரும் மழைக்கால கூட்டத்தொடரிலேயே மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய முடியும் என்று அமைச்சர் கபில் சிபில் தெரிவித்தார். ஆனால் கபில் சிபிலின் கருத்தை பிரசாந்த் பூஷன் உடனடியாக மறுத்தார். சிறு விவகாரங்களில் மட்டுமே ஒருமித்த கருத்து எட்டப்பட்டிருப்பதாகவும் பிரதமர், நீதிபதிகள் ஆகியோரை லோக்பால் மசோதாவின் விசாரணை வரம்புக்குள் கொண்டு வருவது நாடாளுமன்றத்தில் எம்பிக்களுக்கு நடத்தை விதிமுறைகளை வகுப்பது போன்ற முக்கியமான விவகாரங்களுக்கு இன்னும் தீர்வு காணப்படவில்லை என்றும் அவர் கூறினார். லோக்பால் அமைப்பில் அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் மட்டுமே இடம்பெற வேண்டும் என்று அரசு விரும்புகிறது. ஆனால் தேர்தல் ஆணையம் போல சுயேட்சையான அதிகாரம் கொண்ட அமைப்பாக இருக்க வேண்டும் என்று விரும்புவதாக பூஷன் மேலும் தெரிவித்தார். நேற்றைய கூட்டத்தில் பங்கேற்காத நீதிபதி சந்தோஷ் ஹெக்டே இன்று நடைபெறும் கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். I don't think merely because you have difference of view it is not possible to have a consensus. Tomorrow is there, we will discuss and try to solve. I believe I saw in the television today at the airport that nearly 85% of the differences have been solved. But when I heard representatives of the Jan Lokpal team, I find those differences are very major issues. So we'll try to settle to the extent possible. We'll do our best. சிபிஐயின் கோரிக்கையின்படி 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் ஆதாயம் பெற்றதாக கூறப்படும் டிவி ரியாலிட்டி நிறுவனத்தின் சொத்துக்களை முடக்கும் நடவடிக்கை குறித்து அமலாக்கப் பிரிவு தீவிர பரிசீலனை செய்து வருகிறது. 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் ஆதாயம் அடைந்ததாக கூறப்படும் டிவி ரியாலிட்டி நிறுவனம் அதற்கு பிரதிபலனாக அதன் துணை நிறுவனங்கள் மூலம் கலைஞர் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு 214 கோடி ரூபாய் கடனாக வழங்கியதாக சிபிஐ துணை குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது கடன் தொகை அல்ல என்றும் ஊழல் பணம்தான் என்றும் சிபிஐ குற்றம் சாட்டியுள்ளது. எனவே சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் டிவி ரியாலிட்டி நிறுவனத்தின் சொத்துக்களை முடக்க அமலாக்கப் பிரிவு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னதாக சிபிஐ கடிதம் எழுதியது. சொத்துக்களை முடக்கும் அதிகாரம் தங்களுக்கு இல்லை என அதில் சிபிஐ தெரிவித்திருந்தது. சிபிஐயின் கோரிக்கை குறித்து அமலாக்கப் பிரிவு சட்ட நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகிறது. டிவி ரியாலிட்டி நிறுவனத்தின் சொத்துக்கள் முடக்கப்படும் என்ற தகவல் காரணமாக அதன் பங்குகள் விலை சரிந்து வருகிறது. சொத்துக்களை முடக்குவது அமலாக்கப் பிரிவு குறித்து தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளது. மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் அனைத்தும் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உறுதியளித்துள்ளார். ஸ்ரீரங்கம் சட்டப்பேரவை தொகுதியில் வெற்றி பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள செல்வி ஜெயலலிதா தனது தொகுதி மக்களுக்கு நன்றி கூறி வருகிறார். அந்தநல்லூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கம்பரசன்பேட்டை, ஜோயபுரம், முத்தரசநல்லூர், அந்தநல்லூர், பெருகமணி உள்ளிட்ட கிராமங்களில் வாக்காளர்களுக்கு ஜெயலலிதா நன்றி தெரிவித்தார். அப்போது ஸ்ரீரங்கம் தொகுதி மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் மற்றும் நலத்திட்ட பணிகள் அனைத்தும் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா உறுதியளித்தார். 2G அலைக்கற்றை வழக்கில் ஜாமீன் கோரி திமுக எம்பி கனிமொழி மற்றும் சரத்குமார் ரெட்டி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு உச்சநீதிமன்றத்தில் நிராகரிக்கப்பட்ட சிறிது நேரத்தில் அதே வழக்கில் பல்வா சகோதரர்கள் சார்பில் தில்லி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த ஜாமீன் மனுக்கள் வாபஸ் பெறப்பட்டன. 2G ஸ்பெக்ட்ரம் முறைகேடுகள் தொடர்பான வழக்கில் ஜாமீன் கோரி கலைஞர் கருணாநிதி மகள் கனிமொழியும் மற்றும் சரத்குமார் ரெட்டியும் தாக்கல் செய்த மனு சிறப்பு நீதிமன்றத்தில் தில்லி உயர்நீதிமன்றத்திலும் நிராகரிக்கப்பட்டது. இதையடுத்து அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார்கள். அந்த மனுவும் நிராகரிக்கப்பட்டது. இதே வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஸ்வான் டெலிகாம் மேம்பாட்டாளர் சாகித் உஸ்மான் பல்வா, அவரது சகோதரரும் குசேகவுன் பழங்கள் மற்றும் காய்கறி நிறுவன இயக்குநருமான ஆசிப் பல்வா, அந்த நிறுவனத்தின் மற்றொரு இயக்குநர் ராஜீவ் அகர்வால் ஆகியோர் புதுடெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் மனுக்கள் தாக்கல் செய்திருந்தனர். கனிமொழியின் ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்ட சிறிது நேரத்தில் இந்த 3 பேரும் தங்களது ஜாமீன் மனுக்களை வாபஸ் பெற்றனர். அமெரிக்காவிற்கான அடுத்த இந்திய தூதராக நிருபமா ராவ் நிரூபிக்கப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது.
இந்திய வெளியுறவு செயலாளராக இருக்கும் நிருபமா ராவின் பதவிக்காலம் அடுத்த மாதம் ஜூலை 31ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. அதையடுத்து அமெரிக்காவிற்கான இந்திய தூதராக தற்போது இருக்கும் மீரா சங்கருக்கு அடுத்தபடியாக நிருபமா ராவ் நியமிக்கப்படலாம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சக வட்டாரங்கள் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிருபமா ராவின் பதவிக்காலம் கடந்த ஆண்டு முடிந்த நிலையில் அவரது பதவிக்காலம் அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காண 30134600 600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.